ஹாய் வெல்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு க்ரோனிக் செப்பரேட்டிவ் ஆர்டைட்டிஸ் மீடியா பற்றி பார்க்க போகிறோம். சிஎஸ்ஓஎம் வந்துட்டு பார்த்தோன்னா இது ஒரு லாங் ஸ்டாண்டிங் இன்ஃபெக்ஷன் ஆஃப் வந்துட்டு அ பார்ட் ஆர் ஹோல் ஆஃப் த மிடில் இயர் கிளெஃப்ட். ஸோ மிடில் இயர் கிளெஃப்ட்னா வந்துட்டு என்ன, அந்த மிடில் இயர் மட்டும் கிடையாது, அந்த ஈஸ்டேஷன் டியூபோட ஓப்பனிங், அப்புறம் அட்டிக்கு, ஆண்ட்ரம், இது எல்லாமே சேர்ந்து தான் மிடில் இயர் கிளெஃப்ட்டும்பாங்க. ஸோ அதோட லாங் ஸ்டாண்டிங் க்ரோனிக் இன்ஃபெக்ஷன், அதில் க்ரோனிக் செப்பரேட்டிவ் ஆர்டைட்டிஸ் மீடியா கேரக்டரைஸ் பை வந்துட்டு இதில் என்னெல்லாம் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸாக வந்துட்டு இருக்கும். இயர் டிஸ்சார்ஜ் வந்துட்டு இருக்கும், ஆனால் மிடில் இயர் பர்ஃபரேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ டிம்பானிக் மெம்பரில் நம்ம பர்ஃபரேஷனும் அதுலேருந்து இயர் டிஸ்சார்ஜும் வந்துட்டு இருக்கும். பர்ஃபரேஷன் வந்துட்டு பெர்மனெண்ட்டாக மாறும் எப்போ அதோட எட்ஜஸ் வந்துட்டு ஸ்குவாமஸ் எபித்தீலியம், அதாவது வந்துட்டு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் வந்துட்டு எக்ஸ்டர்னல் லேயரோட பார்ட், அது வந்துட்டு போய் அதோட எட்ஜஸை கவர் பண்ணும்போது இந்த பர்ஃபரேஷன் பெர்மனெண்ட்டாக மாறும். அண்ட் இது ஸ்பான்டேனியஸாக வந்துட்டு ஹீல் ஆகாமல் இருக்கும். அப்போ தான் அந்த பர்ஃபரேஷன் பெர்மனெண்ட்டுன்னு சொல்லுவோம். பெர்மனெண்ட் பர்ஃபரேஷன் கேன் பி லைக்கன் டு அன் எபித்தீலியம் லைன்டாக இருக்கிற ஃபிஸ்டுலஸ் ட்ராக்டாட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ இதான் வந்துட்டு ஒரு இதான் வந்துட்டு பர்ஃபரேஷன்னா பெர்மனெண்ட் பர்ஃபரேஷன் ஆஃப் பார்ஸ் டென்ஸா வந்துட்டு. ஸோ பார்ஸ் டென்ஸா இந்த டிம்பானிக் மெம்பரனுக்கு ரெண்டு பார்ட் இருக்கும், பார்ஸ் டென்ஸா, பார்ஸ் பிளசிடா. ஸோ பார்ஸ் டென்ஸாவோட பெர்மனெண்ட் பர்ஃபரேஷன் எபிடர்மல் அண்ட் மியூக்கோசல் லேயர்ஸ் வந்து மீட் அக்ராஸ் த பர்ஃபரேஷன் அண்ட் திஸ் ஆக்சஸ் நான் ஹீலிங் ஃபிஸ்டுலாவாட்ட வந்துட்டு ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இதான் வந்துட்டு எபிடர்மிஸ்ன்னு வச்சுக்கலாம், இது வந்துட்டு மியூக்கோசான்னு வச்சுக்கலாம். நடுவில் இருக்கிறது இந்த ஃபைப்ரஸ் லேயர், அதாவது எக்டோடம், மீசோடம், எண்டோடம், இது ரெண்டும் வந்துட்டு மீட் ஆகும். ஓகே, இதான் வந்து பெர்மனெண்ட் பர்ஃபரேஷன் விச் ஆக்சஸ் நான் ஹீலிங் ஃபிஸ்டுலா. இப்போ எபிடெமியாலஜி இன்சிடென்ஸ் ஆஃப் சிஎஸ்ஓஎம் வந்துட்டு எங்கே வந்துட்டு, அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆகிட்டனா எங்கே அதிகமாக இருக்குன்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஜென்ரலாக புவர் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கவங்க, புவர் நியூட்ரிஷன் இருக்கவங்க, லேக் ஆஃப் ஹெல்த் எஜுகேஷன் இருக்கவங்க, லேக் ஆஃப் ஹைஜீன் இருக்காங்க, அந்த இடத்துல வந்துட்டு நிறைய வந்துட்டு இன்ஃபெக்ஷன் இது வந்துட்டு வரும். இட் அஃபெக்ட்ஸ் வந்துட்டு ரெண்டு ஜெண்டருமே அஃபெக்ட் பண்ணும் அண்ட் எல்லா ஏஜ் குரூப்பையுமே அஃபெக்ட் பண்ணும். இந்தியாவோட ஓவரால் ப்ரிவலன்ஸ் ரேட் இஸ் 46 and 16% per 1000 in rural and urban population. அதாவது பாருங்களேன், டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அதிகம், அதுலேயே வந்துட்டு ரூரலில் வந்துட்டு ப்ரிவலன்ஸ் ரேட் வந்துட்டு 46. ப்ரிவலன்ஸ் ரேட்னால் வந்துட்டு என்ன, கம்யூனிட்டி மெடிசனில் படிச்சிருப்பீங்க. இது வந்துட்டு ஒரு ப்ரொப்போர்ஷன், அதாவது வந்துட்டு 100 பீப்புளில் வந்துட்டு எவ்வளோ பேர் வந்துட்டு எக்ஸஸ்ட் ஆகுறாங்க இந்த டிசீஸோட அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லும். 46, அதாவது அர்பனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 16% தான். இட் இஸ் ஆல்சோ த சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் ஹியரிங் இம்பேர்மெண்ட் இன் ரூரல் பாப்புலேஷனில் வந்துட்டு ஹியரிங் இம்பேர்மெண்ட் வந்துட்டு சிஎஸ்ஓஎம். இப்போ டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்ஓஎம் கிளினிக்கலாக வந்துட்டு இது ரெண்டு டைப்பாக வந்துட்டு பிரிக்கலாம், டியூபோடிம்பனிக் டைப் அண்ட் அட்டிகோஆண்ட்ரல் டைப். டியூபோடிம்பனிக் டைப்புக்கு இன்னொரு பேர் வந்துட்டு சேஃப் ஆர் பினைன் டைப்பு. இன்னொன்று அட்டிகோஆண்ட்ரல் வந்துட்டு அன்சேஃப். ஓகே, இது வந்துட்டு சேஃப் கிடையாது, இது அன்சேஃப், இல்லை வந்துட்டு டேஞ்சரஸான டைப். ஏன் அப்படி சொல்கிறாங்க? டியூபோடிம்பனிக் டைப் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இயர் கிளெஃப்டோட ஆண்ட்ரோ இன்ஃபீரியர் பார்ட்டை தான் வந்துட்டு இன்வால்வ் பண்ணும். அதாவது ஈஸ்டேஷன் டியூபியும் மீசோடிம்பனம், அதாவது மிடில் இயர் மூணாக பிரிக்கலாம், எபிடிம்பனம், மீசோடிம்பனம், ஹைப்போடிம்பனம். ஸோ அந்த மீசோடிம்பனமை வந்துட்டு இன்வால்வ் பண்ணியிருக்கோம் அண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் சென்ட்ரல் பர்ஃபரேஷனோட வந்துட்டு இதாக இருக்கிறதா வந்துட்டு டியூபோடிம்பனிக். இது வந்துட்டு தேர் இஸ் நோ ரிஸ்க் ஆஃப் வந்து சீரியஸ் காம்ப்ளிகேஷன் வந்துட்டு வரும், அந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே வந்துட்டு இதில் இருக்காது. ஓகேவா? ஸோ சீரியஸ் காம்ப்ளிகேஷன் எதுவும் டியூபோடிம்பனிக்கில் வராது. அதனால தான் இது வந்து சேஃப் ஆர் பினைன் டைப். அட்டிகோஆண்ட்ரல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா அன்சேஃப் ஆர் டேஞ்சரஸ் டைப்னு பார்த்தோம்ல. ஸோ இது வந்துட்டு போஸ்டோ சுப்பீரியர் பார்ட் ஆஃப் வந்துட்டு கிளெஃப்ட், அதாவது வந்து அட்டிக், ஆண்ட்ரம், ஆஸ்ட்ரைட் இதெல்லாம் வந்துட்டு இன்வால்வ் பண்ணும் அண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் அட்டிகாரன் வந்து மார்ஜினல் பர்ஃபரேஷனோட வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். இந்த டிசீஸ் வந்துட்டு இஸ் ஆஃபன் அசோசியேட்டட் வித் போன் எரோடிங் ப்ராசஸஸ் வந்துட்டு காலிஸ்தியட்டோமா, இல்லை கிரானுலேஷன், ஆஸ்டைட்டிஸ், இது எல்லாமே காம்ப்ளிகேஷனில் போன் எரோட் ஆகுதுன்னா அது காம்ப்ளிகேஷன். ஸோ வந்து கோலிஸ்தியட்டோமா, கிரானுலேஷன்ஸ் ஆர் ஆஸ்டைட்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு காம்ப்ளிகேஷன். ரிஸ்க் ஆஃப் காம்ப்ளிகேஷன் வந்துட்டு இந்த இடத்துல உண்மையாகவே அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் பிரித்து பார்த்தோன்னா, ஸோ ஒருத்தவங்க கிளினிக்கலாக வந்துட்டு இப்போ ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு காதில் வந்து டிஸ்சார்ஜ் வந்துட்டு நாற்றை எதுவும் அடிக்கலை, நிறைய வந்துட்டு வருது, மியூக்காய்டாக வருது. ஓகே, அடுத்து வந்துட்டு அவங்க நீங்கள் வந்துட்டு அந்த ஓட்டோஸ்கோப்பி வச்சு நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ அவங்களுக்கு பர்ஃபரேஷன் வந்து சென்ட்ரலாக வந்துட்டு இருக்குது, கிரானுலேஷன்ஸ்லாம் வந்துட்டு எதுவும் இல்லை, மேபி ஒரு பாலிப் இருக்கலாம். ஓகே, ரெண்டு. ஸோ அந்த பாலிப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பாலிப் எப்படி இருக்குது, பேர்லாம் வந்துட்டு இருக்குது. காலிஸ்தியட்டோமா, அதாவது கிரானுலேஷன் காலிஸ்தியட்டோமெல்லாம் ஆப்செண்ட்டாக இருக்கும். காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஏதாச்சும் இருக்கான்னு அந்த பேஷண்ட் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை காம்ப்ளிகேஷன்லாம் வந்துட்டு இது அவ்வளோ வராது, ரேர் தான், நம்ம ஆடியோகிராம் மட்டும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஆடியோகிராம் பண்ணி பார்க்கும்போது மைல்டு டு மாடரேட் கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் தான் வந்துட்டு இருக்குது. இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு என்னவாக இருக்கும், டியூபோடிம்பனிக் வெரைட்டியாக இருக்கும்.
அதே இது அட்டிகான்டல் ஆர் அன்சேஃப் டைப்பில் ஒரு பேஷண்ட் வராங்கன்னா உங்களுக்கு டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப ஸ்கேண்டியாக தான் இருக்கும். நீங்கள் அது ஸ்கேண்டியாக வருதுன்னு சொல்லிட்டு இல்லை பிரச்சனை இல்லை ஸ்கேண்டி தான் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கூடாது. ஸ்கேண்டின்னு அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் அன்சேஃப் டைப் தான் வந்துட்டு இருக்குது. டிஸ்சார்ஜும் வந்துட்டு ஒரு மாதிரி மியூகாய்டாக இல்லாமல் பியூர்லண்ட்டாக எல்லோ கலராக வந்து வரும். அண்ட் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், நாற்று அடிக்கும். ஸோ பர்ஃபரேஷன் ஓட்டோஸ்கோப்பி வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சைடில் மார்ஜினில் வந்துட்டு ஒரு பர்ஃபரேஷன் வந்துட்டு இருக்கும். கிரானுலேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். எதனால? ஆஸ்டைட்டிஸ்னால கிரானுலேஷன்ஸ் இருக்கும். பாலிப் வந்து இருக்குன்னா அது வந்துட்டு நல்ல ரெட் கலரில் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளெஷ்ஷியாக வந்துட்டு வரும். காலஸ்டியேட்டமாக இருக்கலாம். காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கா அப்படின்னு பேஷண்ட் கேட்டால் ஆமாம் இதுக்கு ரொம்பவே காமன் தான் காம்ப்ளிகேஷன் வரும். ஹியரிங் லாஸ் வந்துட்டு கண்டக்டிவ் ஆர் மிக்ஸ்டு ஹியரிங் லாஸ் கூட வந்துட்டு இருக்கும். மிக்ஸ்டு ஹியரிங் லாஸ்னால் அதாவது சென்சரி நியூரலும் சேர்ந்து வர மாதிரி கூட வந்துட்டு இதில் வந்துட்டு வரும். ஆல்டர்னேட் கிளாஸிஃபிகேஷன் ஆர் சிஎஸ்ஓஎம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். டியூபர் டிம்பனிக் அட்டிகான்டல்னு பிரிக்கிற டைப் பார்த்தோம். இப்போ ஆல்டர்னேட்டாக ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. டியூபர் டிம்பனிக் டிசீஸ் ஆஃப் மிடில் இயர் வந்துட்டு இது ஒரு மியூக்கோசெல் டிசீஸ் வித் நோ எவிடன்ஸ் ஆஃப் இன்வேஷன் ஆஃப் வந்துட்டு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் வந்துட்டு, அதாவது நம்ம என்ன சொன்னோம் எக்ஸ்டர்னல் இயரோட பார்ட் தான் ஸ்குவாமஸ் எபித்தீலியமா. ஸோ இந்த ஸ்குவாமஸ் எபித்தீலியம் வந்துட்டு மிடில் இயரில் வந்துட்டு இருக்க மிடில் இயர் ஃபுல்லாகவே மியூக்கோசாவால் வந்துட்டு லைன்டாக இருக்கும். மியூக்கோசானா என்ன கியூபாய்டல் செல்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு லைன்டாக இருக்கும். அப்போ வந்துட்டு டியூபர் டிம்பனிக் டைப்பில் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் வந்து இன்வேட் ஆகிருக்காது. இட் இஸ் கால்ட் ஆக்டிவ் வென் தெர் இஸ் அ பெர்ஃபரேஷன் ஆஃப் pars densa வித் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் மியூக்கோசா அண்ட் மியூக்கோபொரல் டிஸ்சார்ஜோடு இருக்கும்போது. இட் இஸ் கால்ட் inactive when there is a permanent perforation of pars densa but the middle ear mucosa is not inflamed and there is no discharge. அதாவது என்ன சொல்கிறாங்க, டியூபர் டிம்பனிக் ஒன்று இது வந்து மியூக்கோசெல் டிசீஸ், ஏன்னா ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இன்வேட் ஆயிருக்காது. இப்போ அதே ரெண்டாக பிரிக்கலாம், ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவ். ஆக்டிவ் when there is an inflammation of the mucosa and வந்து டிஸ்சார்ஜ் இருந்துட்டு இருக்கும் போது. இன்ஆக்டிவ் எப்போனா இன்ஃப்ளமேஷன் இல்லை, அதனால டிஸ்சார்ஜும் வந்துட்டு இருக்காது. நம்ம என்ன நினைப்போம், ஓகே ப்ரொஃப்யூஸாக டிஸ்சார்ஜ் இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு டியூபர் டிம்பனிக் ப்ரொஃப்யூஸ் டிஸ்சார்ஜ் டியூபர் டிம்பனிக் அப்படின்னு படித்து வச்சு. பட் ஆக்சுவலி ஆக்டிவாக டிசீஸ் இருந்துச்சுன்னா தான் டிஸ்சார்ஜ் வந்துட்டு வரும். இன்ஆக்டிவாக இருக்குன்னா டிஸ்சார்ஜ் வந்துட்டு வரவே வராது. பர்மனெண்ட் பெர்ஃபரேஷன் வந்துட்டு ஓகே, ஸோ இதான் வந்து டியூபர் டிம்பனிக். இப்போ வந்து பர்மனெண்ட் பெர்ஃபரேஷன் இருக்குன்னா ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அந்த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஆஃப் த pars densa அந்த மியூக்கோசல் லைனிங் இந்த சின்ன சர்ஃபேஸ் வந்துட்டு வந்து ஃபியூஸ்ட் across its edges. Healed chronic otitis media is the condition when the tympanic membrane has healed usually by 2 layers மூலமா is வந்து atrophic and easily retracted if there is negative pressure in the middle ear. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா இதில் ஒரு மாதிரி லைக் ராவாக பார்த்துருக்கோம். ஸோ பர்மனெண்ட் பெர்ஃபரேஷன் என்னென்னு முதலே பார்த்துருக்கோம். இப்போ ஹீல்டு சிஎஸ்ஓஎம், இப்போ சில பேருக்குலாம் சிஎஸ்ஓஎம் ஹீல் ஆயிடுச்சு அப்படிம்பாங்கன்னா, ஸோ சிஎஸ்ஓஎம் ஹீல் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ஸோ அந்த டிம்பனிக் மெம்பரேன் வந்துட்டு அந்த பெர்ஃபரேஷன் வந்துட்டு அடைஞ்சிருச்சு. ஸோ அது எப்படி அடைஞ்சிருக்கு, இப்போ ஜெனரலாக இப்போ டிம்பனிக் மெம்பரேன் 3 லேயர்ஸால் இருக்கும். ஸோ 3 லேயர்ஸ் வேலை அடைஞ்சிருக்காது, 2 லேயர் மட்டும் இதாகி அந்த ஓட்டை வந்து அடைஞ்சிருக்கும். அண்ட் அது ஜென்ரலாக வந்துட்டு அது அட்ரோஃபிக்காக தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அது ஒன்ஸ் ஹீல் ஆனதுக்கப்புறம் கூட ஏதாச்சும் இயரில் ஏதாச்சும் நெகட்டிவ் ப்ரெஷர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு ரிட்ராக்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஹீல்டு ஆர்டைட்டிஸ் மீடியா may also have patches of tympanosclerosis வந்துட்டு கூட வந்துட்டு இருக்கும் in tympanic membrane or in the middle ear involving வந்துட்டு promontory ossicles, tendons of stapedius, tensor tympani. ஸோ இந்த இடத்துலலாம் வந்துட்டு ஹீல் ஆனால் கூட there might be sclerosis. sclerosisனால் என்ன, ஃபைப்ரோசிஸ் ஆகும். ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு wound இருக்குன்னா அது வந்துட்டு ஹீல் ஆகிறதுக்கு 2 ப்ராசஸ் மூலமாக ஹீல் ஆகும், ரீஜென்ரேட் ஆகும், இல்லை வந்துட்டு ஃபைப்ரோசிஸ் வந்துட்டு ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எங்கேயாச்சும் ஏதாச்சும் இது சரி பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபைப்ரோசிஸ் வந்துட்டு அதாவது ஃபைப்ரோஸ் டிஷ்யூ நிறைய டெபாசிட் மாதிரி ஆகாமிச்சு இது வந்துட்டு ஸ்க்ளீரோசிஸ்க்கு வந்துட்டு போகும். ஸோ டிம்பானோஸ்க்ளீரோசிஸ் இல்லை ப்ரொமோட்ரியில் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஸ்க்ளீரோசிஸ் அது வந்துட்டு ஆர் இந்த மிடில் பேச்சஸ் ஆஃப் இந்த டிம்பனிக் மெம்பரேன் ஆர் இந்த மிடில் ஏர் இன்வால்விங் ப்ரொமோட்ரி ஆசிகல்ஸ்னால் போன்ஸு, டெண்டான்ஸ் ஆஃப் ஸ்டெபிடியஸ் அண்ட் டென்சர் டிம்பனி இதெல்லாம். ஃபைப்ரோட்டிக் டிஷ்யூ மே அப்பியர் இந்த மிடில் இயரில் வந்துட்டு ஃபைப்ரோட்டிக் டிஷ்யூ வந்துட்டு வந்துடலாம். இட் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் சம் டிகிரி ஆஃப் ஃபுல்லாக ஹீல் ஆனால் கூட கொஞ்சோன்னு வந்துட்டு அந்த கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் வந்துட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு டியூபர் டிம்பனிக் டைப் பற்றி ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க. அட்டிகான்டல் டிசீஸ் வந்துட்டு ஹஸ் பீன் கால்டு வந்துட்டு ஸ்குவாமோசல் டிசீஸ் ஆஃப் த மிடில் இயர். இட் மே பி வந்துட்டு inactive when there are retracted pockets in the pars densa, usually the postero-superior region or the pars flaccida. There is no discharge, but there is a possibility of squamous debris in retraction pockets to become infected and starts discharging. Some retraction pockets are shallow and self-cleansing.
அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அட்டிகான்ட்ரல் டைப் வந்துட்டு ஸ்குவாமஸ் செல் டிசீஸ். ஏன்னா மெயினாக வந்துட்டு ஸ்குவாமஸ் செல் இன்வேஷன் வந்துட்டு உள்ளே இருக்கும். இல்லை இட் மேபி எப்போ வந்துட்டு இன்ஆக்டிவாக வந்துட்டு இருக்கலாம், வென் தேர் ஆர் அந்த பாஸ்ட் டென்ஸாக வந்துட்டு ஸோ இன்ஆக்டிவாகவும் இருக்கலாம் இல்லை ஆக்டிவாகவும் இருக்கலாம். இன்ஆக்டிவ் எப்போ இருக்கும், வென் தேர் ஆர் ரிட்ராக்ஷன் பாக்கெட்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸாக போஸ்டர் சுப்பீரியர் ரீஜனில் வந்துட்டு இது ஜென்ரலாக வந்துட்டு ஆண்ட்ரோ இன்ஃபீரியர் ரீஜன், இது வந்துட்டு போஸ்டர் சுப்பீரியர் ரீஜனில் ரிட்ராக்ஷன் பாக்கெட்ஸ் வந்துட்டு இருக்குது. இல்லை பார்ஸ் ஃப்ளெசிடாவில் வந்துட்டு இது ரிட்ராக்ஷன் பாக்கெட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இல்லை வந்துட்டு அந்த இடத்துல போய் ஸ்குவாமஸ் டெப்ரிஸ் வந்துட்டு இதாகிக்கும். ஸோ டிஸ்சார்ஜ் இருக்காது, பட் அந்த ரிட்ராக்ஷன் பாக்கெட்ஸில் இருக்கிறது வந்துட்டு ஏதாச்சும் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா அப்போ டிஸ்சார்ஜ் மேபி வரலாம். ஸோ அது நம்ம பார்த்து சொல்லணும் இன்ஆக்டிவாக ஆக்டிவாங்கிறது. ஸோ வந்துட்டு ரிட்ராக்ஷன் பாக்கெட்ஸ் வந்துட்டு ஷாலோவாக தான் இருக்கும் அண்ட் அதே வந்துட்டு க்ளீனாக இருக்கும். ஸோ அது பெரிய பிரச்சனை இல்லை. பட் ஆக்டிவ் ஸ்குவாமஸ் செல் டிசீஸ் ஆஃப் த மிடில் இயர் இம்ப்ளை ஓகே. ஸோ ஆக்டிவ் டிசீஸில் வந்துட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் வந்து கோலிஸ்டியேட்டோமா வந்துட்டு இருக்கும் இந்த போஸ்டோ சுப்பீரியர் ரீஜனில் ஆஃப் த பார்ஸ் டென்ஸா இல்லை இந்த பார்ஸ் ஃப்ளெசிடாவில் வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு போனியே வந்துட்டு எரோட் பண்ணிட்டு போகும் அண்ட் வந்துட்டு கிரானுலேஷன் டிஷ்யூஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். அதனாஸ் வந்துட்டு பியூரிலண்ட் அஃபென்சிவ் டிஸ்சார்ஜ் வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்துட்டு ஆக்டிவ் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. இது இப்போ ரிட்ராக்டட் டிம்பானிக் மெம்பரேன் வந்து ரிட்ராக்ட் ஆகிருக்கு வித் அட்டிக் ரிட்ராக்ஷன் பாக்கெட் டியூ டு நெகட்டிவ் ப்ரெஷர் இந்த மிடில் இயர். இது பாருங்களேன், அட்டிக்கில் வந்துட்டு ஒரு ரிட்ராக்ஷன் பாக்கெட் வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போ லெட் அஸ் கோ இன் டீடைல். ஸோ ஒவ்வொன்றுக்கும் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன, எதனால் வருது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, டியூபர் டிம்பானிக்கும் அட்டிகான்ட்ரலுக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ டியூபர் டிம்பானிக் டைப். ஸோ ஜென்ரலாகவே வந்துட்டு சிஎஸ்ஓஎம் எதில் வருது, அப்படி எதனால் வருது, அதோட எட்டியாலஜி என்னென்னு கேட்டாங்கன்னா, டெவலப்பிங் கண்ட்ரீஸில் லைக் புவர் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இல்லை பாவர்ட்டி அந்த மாதிரி வந்துட்டு வரும். ஸோ புவர் ஹைஜீன் அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ டியூபர் டிம்பானிக் டைப்புக்கு ஜென்ரல் எட்டியாலஜி பார்க்கலாம். இந்த டிசீஸ் வந்துட்டு சைல்ட்ஹுட்டில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இஸ் தேர்ஃபோர் காமன் இன் தட் ஏஜ் குரூப்பில் தான் வந்துட்டு காமனாக இருக்கும் குழந்தைங்களில். இட் இஸ் த சீக்வலி ஆஃப் வந்துட்டு அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியா வந்துட்டு இருக்கும்ல. ஸோ அதோட சீக்வலியாட்ட வந்துட்டு வரும். யூஸ்வலி ஃபாலோயிங் வந்து எக்ஸாந்தமெட்டஸ் ஃபீவரை வந்துட்டு ஃபாலோ பண்ணி, எக்ஸாந்தமெட்டஸ் ஃபீவர்னா வந்துட்டு என்ன மீசில்ஸு. ஸோ அவங்களுக்கு மீசில்ஸ் அந்த மாதிரிலாம் வந்திருக்குன்னா அவங்க வந்துட்டு ஒரு சஸ்பிஷன் ஆட்ட ஓகே மேபி உங்களுக்கு ஏஎஸ்ஓஎம் வந்து சிஎஸ்ஓஎம் வந்திருக்கலாம். லீவிங் பிஹைண்ட் வந்துட்டு ஒரு லார்ஜ் சென்ட்ரல் பெர்ஃபரேஷன் வந்துட்டு அதில் இருக்கும். அசெண்டிங் இன்ஃபெக்ஷன்ஸ் வியாது வந்துட்டு ஈஸ்டேஷன் டியூப் மூலமாக, அதாவது வந்துட்டு அவங்களுக்கு வந்து தொண்டை இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸ்டேஷன் டியூப் மூலமாக, நேசோஃபாரிங்ஸில் அந்த சைடில் தான் லேட்ரல் வால் தானே ஈஸ்டேஷன் டியூபோட மீடியல் ஓப்பனிங் இருக்குது. ஸோ அதுலேருந்து மூலமாக ஈஸ்டேஷன் டியூப் மூலமாக ட்ராவல் பண்ணி லேட்ரலாக வந்துட்டு போயிருக்கலாம். இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் தட் அதை சொன்னால. ஸோ டான்சில்ஸு, அடினாய்ட்ஸு, இன்ஃபெக்டடாக இருக்கிற சைனஸஸ் மேபி ரெஸ்பான்சிபிள் ஃபார் பெர்சிஸ்டன்ட் அண்ட் ரிகரண்ட்டாக வந்துட்டு ஓட்டோரியாவுக்கு வந்துட்டு காரணமாக இருக்கலாம். அசெண்டிங் இன்ஃபெக்ஷன் டு த மிடில் இயர் அக்கர்ஸ் மோர் ஈஸிலி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸிஸ்டிங் பர்ஃபரேஷனும் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு அசெண்ட் ஆகிட்டு வந்துட்டு போயிருமாமா வந்துட்டு. ஸோ என்னென்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஏஎஸ்ஓஎம்னால வந்துட்டு வரலாம், இல்லை ஏஎஸ்ஓஎம்மே வந்துட்டு இதனால கூட வரலாம், இல்லை இது தனியாகவும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. லைக் ஈஸ்டேஷன் டியூப் மூலமாக வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வந்து அசெண்ட் ஆகிட்டு மேலே போகலாம் மாதிரி. பெர்சிஸ்டன்ட் மியூகாய்டு ஆட்டோரியா சம்டைம்ஸ் த ரிசல்ட் ஆஃப் அலர்ஜி டு இன்ஜெக்ஷன்ஸ் சச்சஸ் வந்துட்டு மில்க்கு இல்லை எக்கு, ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் வந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்ருக்காரு அலர்ஜியாக கூட வந்துட்டு பெர்சிஸ்டன்ட் மியூகாய்டு ஆட்டோரியா வந்துட்டு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் எட்டியாலஜி. பாத்தாலஜி வந்துட்டு த டியூபர் டிம்பானிக் டிசீஸ் ரிமைன்ஸ் லோக்கலைஸ் டு த மியூகோசாக்கு தான் வந்துட்டு லோக்கலைஸ்டாக இருக்கும். அண்ட் தட் டூ மோஸ்ட்லி டு த ஆண்ட்ரோ இன்ஃபீரியர் பார்ட் ஆஃப் த மிடில் இயர் கிளெஃப்ட். தட் மீன்ஸ் எங்கே இது ஈஸ்டேஷன் டியூபோட ஓப்பனிங், மீசோடிம்பானம் இந்த இடத்துக்குலாம் தான் இது வந்துட்டு லோக்கலைஸ்டாக இருக்கும். லைக் எனி அதர் க்ரோனிக் இன்ஃபெக்ஷன் like any other chronic infection, the process of healing and destruction வந்துட்டு go hand in hand and either of them may take advantage over the other depending upon the virulence of the organism and resistance of the patient மூலமா அது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆர்கானிசம் எவ்வளோ ஸ்ட்ராங் இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அது வச்சு வந்துட்டு ஹீல் ஆகுறது, டிஸ்ட்ராய் ஆகுறது, இது எல்லாமே வந்துட்டு நடந்துருக்கும். ப்ளஸ் அக்யூட் எக்ஸாஜுரேஷன்ஸ் ஆர் வந்துட்டு நாட் அன்காமன். ஸோ டியூபர் டிம்பானிக் டைப்பில் அக்யூட் எக்ஸாஜுரேஷனே நடக்காது அப்படின்லாம் கிடையாது, நடக்கும். இந்த பேத்தாலஜிக்கல் சேஞ்சஸ் சீன் இன் திஸ் டைப் ஆஃப் சிஎஸ்ஓஎம். ஸோ என்னென்னலாம் ஆகும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பார்ஸ் சென்ஸாக பெர்ஃபரேட் ஆயிரும். அது மோஸ்ட்லி சென்ட்ரல் பெர்ஃபரேஷனாக இருக்கும். அதோட சைஸும் அதோட பொசிஷனும் வேரி ஆகலாம்.
ஃபிகர் 11.8 இங்கே பாருங்கள். ஸோ பெர்ஃபரேஷன் ஆஃப் த டிம்பனிக் மெம்பரேன் இருக்குன்னா பார்ஸ் டென்ஸால் வந்துட்டு நடக்குது அப்படின்னா சென்ட்ரல் பெர்ஃபரேஷன் இதெல்லாம் மோஸ்ட்லி டியூபோ டிம்பனிக் டைப் கூட ரிலேட்டடாக இருக்கும். ஆன்டீரியர் பார்ட்டில் நடக்குதுன்னா ஆன்டீரியர் டு த வந்துட்டு ஹேண்டில் ஆஃப் மேலிஸ்க்கு வந்துட்டு ஆன்டீரியராக வந்துட்டு நடக்குது. போஸ்டீரியர் டு ஹேண்டில் ஆஃப் மேலிஸ்க்கு போஸ்டீரியராக இருக்குது. இன்ஃபீரியர் டு ஹேண்டில் ஆஃப் மேலிஸ். சப்டோட்டல்னால் very large perforation of pars tensa where parts of pars tensa or annulus of tympanic membrane are still வந்துட்டு preserved. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த கட்டெல்லாம் பார்க்காதீங்க. ஸோ இதான் ஒரு டிம்பனிக் மெம்பரேன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஹேண்டில் ஆஃப் மேலிஸ் இருக்குன்னா ஸோ ஆன்டீரியராக இருக்குன்னா ஆன்டீரியர் டு ஹேண்டில் ஆஃப் மேலிஸ் பெர்ஃபரேஷன், பின்னாடி இருக்குன்னா போஸ்டீரியர் டு ஹேண்டில் ஆஃப் மேலிஸ் பெர்ஃபரேஷன் ஆயிருக்கு. இன்ஃபீரியர் டு ஹேண்டில் ஆஃப் மேலிஸ். சப்டோட்டல் அப்படின்னா வந்துட்டு என்ன பெரிய பெர்ஃபரேஷன் வந்துட்டு இருக்கும். ஆனால் பார்ட்ஸ் ஆஃப் பார்ஸ் டென்ஸாவும் இல்லை ஆனுலஸும் வந்துட்டு ரிமைன் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு சென்ட்ரல் பெர்ஃபரேஷன் தான். ஸோ நாம வச்சுக்கோங்க சப்டோட்டல் பெர்ஃபரேஷனும் வந்து சென்ட்ரல் பெர்ஃபரேஷனோட டைப் தான். ஸோ இப்போ பெர்ஃபரேஷன் வந்து முடிச்சிட்டோம். ஸோ பெர்ஃபரேஷன் இருக்கும் மாதிரி சொல்கிறாங்க. மிடில் இயர் மியூக்கோஸா வந்துட்டு நார்மலாக தான் வந்துட்டு இருக்கும். இந்த டிசீஸ் இஸ் குவெசன்ட் ஆர் இன்ஆக்டிவ். அதாவது எப்போ நார்மலாக இருக்கும் அந்த டிசீஸ் வந்து இன்ஆக்டிவாகவும் இல்லை இன்னொரு பேர் வந்துட்டு குவெசண்ட்டாகவும் இருக்கும்போது நார்மலாக இருக்கும். ஆக்டிவாக இருக்கும் போது எடிமேட்டஸாக கொஞ்சோன்னு வந்துட்டு இன்ஃப்ளேம்டாக வந்துட்டு இருக்கும், வெல்வெட்டியாக வந்துட்டு இருக்கும் மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாலிப் வரும் அப்படின்னு படித்தாலும். ஸோ பாலிப் வந்துட்டு எப்படின்னா ஸ்மூத் மாஸ் ஆஃப் அந்த எடிமேட்டஸ் டிஷ்யூவே வந்துட்டு ஒரு மாதிரி மாஸ் ஆட்ட ஃபார்ம் பண்ணும். அண்ட் இன்ஃப்ளேம் மியூக்கோஸா விச் ஹஸ் ப்ரொட்ரூடட் த்ரூ அந்த பெர்ஃபரேஷனுக்குள்ளே வந்துட்டு பெர்ஃபரேட் ஆகி வந்துட்டு வரும் through the perforation and is present in the external canal வந்துட்டு present ஆயிருக்கு. இது வந்து usually present in contrast to பிங்க் ஃப்ளெஷி பாலிப் சீன் இன் அட்டிகான்ட்ரல் டைப்பில் வந்துட்டு நல்லா பிங்க் கலராக ஃப்ளெஷியாக வந்துட்டு இருக்கும் வந்து பாலிப் இஸ் இன் அட்டிகான்ட்ரல் டைப். பட் இது வந்துட்டு ஒரு மாதிரி பேல் தான் வந்துட்டு இருக்கும். ஆசிகுலர் செயின் வந்துட்டு இட் இஸ் இன்டாக்டாக தான் வந்து இருக்கும், அது மொபைலாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ஆசிகுலர் செயினோட ஃபங்க்ஷன் என்ன, அது வைப்ரேட் ஆகும். ஸோ இதுலேயும் வைப்ரேட் ஆகும் அண்ட் மே ஷோ சம் டிகிரி ஆஃப் மேபி நெக்ரோசிஸ் இருக்கலாம். பர்டிகுலர்லி இந்த லாங் ப்ராசஸ் ஆஃப் இன்கஸில் வந்துட்டு மேபி சம் டிகிரி ஆஃப் ஒரு நெக்ரோசிஸ் வந்துட்டு இருக்கலாம். தோ இட் இஸ் டியூபோ டிம்பனிக் கொஞ்சம் இருக்கலாம். டிம்பனோஸ்க்ளீரோசிஸ் நம்ம படித்தோம்ல, லைக் ஒரு மாதிரி ஹீல் ஆகுதுன்னா கூட ஹை சான்சஸ் அதான் தட் டிம்பனோஸ்க்ளீரோசிஸ் மாதிரி வந்துட்டு ஆகும். ஸோ டிம்பனோஸ்க்ளீரோசிஸ்னால் வந்துட்டு என்ன, ஹைலைனைசேஷன் அந்த சப்சிக்வெண்ட் கால்சிஃபிகேஷன் ஆஃப் சப் எபித்தீலியல் கனெக்டிவ் டிஷ்யூ வந்துட்டு இருக்கும்ல, அந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்துட்டு ஒரு மாதிரி ஹைலைனைஸ் ஆகுது. இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங் ஆட்டு தான். ஸோ ஹைலைனைசேஷனும் அண்ட் சப்சிக்வெண்ட்டாக வந்துட்டு கால்சிஃபிகேஷன் ஆகுது த சப் எபித்தீலியல் கனெக்டிவ் டிஷ்யூ. இது வந்துட்டு ரெம்னன்ஸ் ஆஃப் டிம்பனிக் மெம்பரேன் ஆர் அண்டர் வந்துட்டு மியூக்கோஸ் ஆஃப் வந்துட்டு மிடில் இயர்லேயும் வந்துட்டு நடக்கலாம். இட் இஸ் சீன் அஸ் வந்துட்டு ஒயிட் சாக்கி டெபாசிட் ஆகுது. டிம்பனிக் மெம்பரேனில் பார்த்தோன்னா ஒயிட் சாக்கி டெபாசிட் ஆட்ட வந்துட்டு தெரியும். இல்லாட்டி எங்கெங்கெல்லாம் நடக்கலாம் பார்த்தோம், ப்ரொமோன்ட்ரி ஆசிக்கல் அண்ட் வந்துட்டு ஸ்டெபிடிஸ் டென்சர் டிம்பனி இதெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ வந்துட்டு டெண்டான்ஸில் வந்துட்டு இருக்கலாம், இல்லை ஜாயின்ட்ஸ் அந்த ஆசிக்கல்ஸோட ஜாயின்ட்ஸில் ஓவல் அண்ட் ரவுண்ட் விண்டோவில் இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி ஒயிட் கலர் என்ன படித்தோம் கால்சிஃபிகேஷன் தானே. ஸோ ஒரு ஒயிட் சாக்கி டெபாசிட் ஆட்ட தெரியும். டிம்பனோஸ்க்ளீரோசிஸ் மாசஸ் மே இன்டர்ஃபியர் வித் மொபிலிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர். ஸோ வந்து ஆசிகுலர் செயின் மொபைல்னு பார்த்தோம். ஆனால் டிம்பனோஸ்க்ளீரோசிஸ் நடந்துச்சுன்னா லைட்டாக அந்த மொபிலிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸில் வந்துட்டு ஹிண்டர் பண்ணிவிடும். அந்த கண்டக்டிவ் ஹியரிங் மைல்டு கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ் வந்துட்டு அதை காஸ் பண்ணும். அடுத்தது ஃபைப்ரோசிஸ் அண்ட் அதர்ஷன்ஸ் தேர் ரிசல்ட் நம்ம படித்தோம்ல மிடில் இயரில் வந்து ஃபைப்ரோசிஸ் வந்துட்டு நடக்கும். ஸோ தீஸ் ஆர் ரிசல்ட் ஆஃப் வந்துட்டு ஹீலிங் ப்ராசஸோட ரிசல்ட் தான் மே ஃபர்தர் இம்பேக்ட் த மொபிலிட்டி ஆஃப் த ஆஸ்குலர் செயின் ஆர் வந்துட்டு ஈஸ்டேஷன் டியூபை கூட வந்துட்டு இது வந்துனால வந்து பிளாக் பண்ணி விட முடியுமா. ஸோ திஸ் இஸ் த பேத்தாலஜி பிஹைண்ட். ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம முதலே பார்த்த ஒரு இது அந்த ஆல்டர்னேட் கிளாஸிஃபிகேஷன் வந்துட்டு சிஎஸ்ஓஎம்மாக மியூக்கோசல் டிசீஸ் அண்ட் ஸ்குவாமஸ் டிசீஸ் பிரிக்கலாம். மியூக்கோசல் டிசீஸில் ஆக்டிவ் இன்ஆக்டிவ் அண்ட் ஹீல்டாக இருக்குது அப்படின்னு. இன்னும் ஆக்டிவில் தான் வந்துட்டு க்ரோனிக் செப்பரேட்டிவ் ஆர்டிட்டிஸ் மீடியா இது இருக்குது. இன்ஆக்டிவில் வந்துட்டு பெர்மனன்ட் பர்ஃபரேஷன் வந்துட்டு இருக்கும். ஹீல்டு வந்துட்டு அதர்சிவ் ஆர்டிட்டிஸ் மீடியா வந்துட்டு இருக்கும். ஸோ ஸ்குவாமஸ் டிசீஸ் வந்துட்டு ரிட்ராக்ஷன் பாக்கெட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஆக்டிவ் வந்துட்டு இன்னொரு டைப் ரிட்ராக்ஷன் பாக்கெட்ஸ் வந்துட்டு இன்ஆக்டிவாக இருக்கும்ல. ஸோ இன் பாஸ் டென்ஸ் ஆர் பாஸ் ஃபிளசிடால ஆர் ஆல்சோ கால்டஸ் வந்துட்டு அட்டலெக்டாக்டிக் ஹியர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அட்டலெக்டாக்டிக் ஹியரு ஆக்டிவில் தான் வந்துட்டு கோலஸ்டியேட்டமாக வித் டிஸ்சார்ஜோடு இருக்கும். ஓகே, புரிஞ்சா? ஸோ திருப்பி பார்க்கலாம். ஸோ சிஎஸ்ஓஎம்மாக ரெண்டாக பிரிக்கிறாங்க. மியூக்கோசல் தட் இஸ் டியூபோடிம்பனிக் வெரைட்டி அண்ட் ஸ்குவாமசல் ஆர் அன்சேஃப் அந்த மாதிரி வெரைட்டி. இப்போ வந்துட்டு அதுவே வந்துட்டு ஆக்டிவாக இருக்கிற வெரைட்டி அப்புறம் இன்ஆக்டிவாக இருக்கிற வெரைட்டி.
இன்ஆக்டிவ் அண்ட் ஹீல்டாக இருக்கிற வெரைட்டி அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ இன்ஆக்டிவில் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டை இருக்கும், பட் டிஸ்சார்ஜ் வந்துட்டு இருக்காது. அந்த ஓட்டை மேபி பர்மனெண்ட்டாக ஆகிருக்கும். இது வந்துட்டு ஆக்டிவாக டிஸ்சார்ஜ் வந்துட்டு வரும். இது வந்துட்டு ஹீல்டு அதர்ஸ் ஆர்டைட்டிஸ் மீடியா. ஸோ அதில் தான் மெயினாக டிம்பனஸ் ஸ்க்ளீரோசிஸ் அண்ட் ஃபைப்ரோசிஸ்லாம் வந்துட்டு நடந்திருக்கும். ஓகே, இப்போ பாக்டீரியாலஜி ஆஃப் டியூபர் டிம்பனிக் வெரைட்டி. பஸ் கல்ச்சர் இன் போத் தி சிஎஸ்ஓஎம், போத் டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்ஓஎம் ஷோ வந்து ஆரோபிக் அண்ட் ஆன்ஆரோபிக் ஆர்கனிசம் ரெண்டுமே வந்துட்டு இருக்கும். ஸோ வந்து ஆரோபிக் ஆர்கனிசம் வந்துட்டு காமனாக இருக்கிற ஆரோபிக் ஆர்கனிசம் வந்துட்டு என்னது, ஜெனரலாக எடுத்தோடனே நம்ம எப்போவுமே ஆரோபிக்கில் ஸ்டெஃபலோகாக்கஸ் ஆரியஸும் ஸ்ட்ரெப்டோகாக்கே போடும். பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா சீடோமோனாஸ் ஆரோஜினோஸாவும் அண்ட் வந்துட்டு புரோட்டியஸ் அண்ட் ஈகோலை அதெல்லாம், அப்புறம் ஸ்டெஃபலோகாக்கஸ் ஆரியஸ் இதெல்லாம் வந்துட்டு காமன் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா, ஸோ நான் சீடோமோனாஸ் ஆரோஜினோஸா, அப்புறம் பீல ஆரம்பிக்கலாம். பி சைலண்ட்டாக இருக்குது. ஸோ பி சொல்லுமாமா, நான் இன்னொரு தடவை நான் வருவேன், நான் முதல் தட்டி நான் சைலண்ட்டாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்துட்டு சீடோமோனாஸ் ஆரோஜினோஸா, புரோட்டியஸு, அப்புறம் வந்து ஈகோலை, ஸ்டெஃபலோகாக்கஸ். ஓகே, ஈகோலையும் பாருங்கள், வந்து சூடோ யூ மட்டும்தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதான் யூ சொல்லுவோம், நான் திருப்பி வருவேன். ஸோ ஈகோலையும் அப்புறம் வந்துட்டு ஸ்டெஃபலோகாக்கஸ் ஆரியஸும் வந்துட்டு காஸ் பண்ணும். அதில் ஆனோரோப்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பாக்டீரியாய்ட்ஸ் ஃப்ரெஜிலிஸ் அண்ட் ஆனோரோபிக்காக இருக்கிற ஸ்ட்ரெப்டோகாக்கே. ஸோ என்னென்னா ஆனோரோபிக் என்ன, பாக்டீரியாய்ட்ஸ் ஃப்ரெஜிலிஸும் அண்ட் ஆனோரோபிக் ஸ்ட்ரெப்டோகாக்கே. ஸோ இதெல்லாம் தான் பாக்டீரியாலஜி. ஸோ எட்டியாலஜி பார்த்தோம், எதனால் வரும், 3 ரீசன்ஸ். ஆர்டைட்டிஸ், அக்யூட் ஆர்டைட்டிஸ் மீடியாவோட சீக்வேலு, இல்லாட்டி ஈஸ்டேஷன் டியூப் மூலமாக வந்துட்டு இன்ஃபெக்ஷன் வரலாம், இல்லை அலர்ஜினால் மில்க்கு, எக்கு, ஃபிஷ்ஷு அந்த மாதிரி அலர்ஜினால் வந்துட்டு வரலாம். அடுத்த பேத்தாலஜி பார்த்தோம், பெர்ஃபரேஷன், மிடில் மியூக்கஸ் எப்படி இருக்கும், பாலிப் எப்படி இருக்கும், ஆஸ்குலர் செயின், திக்னஸ் கிளீரோசிஸ், ஃபைப்ரோசிஸ். அடுத்த பாக்டீரியாலஜி பார்த்தோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம அந்த பாலிப் நம்ம படித்தோம்ல, அந்த எடிமேட்டஸாக இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளேம்டாக இருக்கக்கூடிய அந்த மிடில் மியூக்கஸை வந்துட்டு பர்ஃபரேஷன் ஆஃப் அந்த டிம்பனிக் மெம்பரேன் மூலிமா வந்து அப்படியே வந்துட்டு அந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கனாலுக்கு வந்துட்டு அப்படியே ப்ரொட்ரூட் ஆகி வரும். ஸோ இங்கே பாருங்கள், அந்த பர்ஃபரேஷன் மூலமா அந்த மிடில் இயர் மியூக்கஸை வந்துட்டு அப்படியே ப்ரொட்ரூட் ஆகி எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கனாலுக்கு வந்து வந்திருக்கு. இது பாருங்கள், வெளியிலே வந்துட்டு தெரியுது, பாலிப் இந்த இயர் கனால் வெளியிலே தெரியுது. இது ஸ்கிமேட்டிக் illustration ஆஃப் பாலிப் அரைசிங் ஃப்ரம் ப்ரொமோட்ரியிலேருந்து வருது, பாசிங் த்ரூ பர்ஃபரேஷன் அண்ட் ப்ரெசென்டிங் இந்த இயர் கனால். ஓகே, இப்போ வந்துட்டு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ பேஷண்ட் வராங்க, அவங்க எப்படி வந்து கிளினிக்கல் இது பண்ணுவாங்க. இயர் டிஸ்சார்ஜ் ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறதே அதை சொல்லுவாங்க, எனக்கு இயர் டிஸ்சார்ஜ் வந்துகிட்டே இருக்குது, எனக்கு ஸ்மெல்லாம், அந்த இயர் டிஸ்சார்ஜில் எதாவது ஸ்மெல் வருதான்னு கேட்டால் ஸ்மெல்லாம் எதுவும் இல்லை. அந்த டிஸ்சார்ஜ் எப்படி இருக்குது, என்ன கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்கா இல்லை ஒரு மாதிரி தண்ணியாட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது, ஆனால் கெட்டியாக இருக்குது. ஸோ மியூக்காய்டாக இருக்கும், இல்லை மியூக்கோ பியூரிலண்ட்டாக கூட இருக்கும். சில டைம் அது வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக அந்த டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கும், இன்டர்மிட்டண்ட்டாக இருக்கும். இந்த டிஸ்சார்ஜ் வந்து அப்பியர்ஸ் மோஸ்ட்லி அந்த டைம் ஆஃப் வந்துட்டு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அப்போ நம்ம முதல்ல படித்தோம்ல பாருங்கள், அசனிங் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு, இப்போ டான்சில்ஸ் இருக்குது, அடினாய்ட்ஸ் இருக்குது, இன்ஃபெக்ஷன் சைனஸ் வந்துட்டு ஓட்டோரியாக் வந்துட்டு அது வந்துட்டு ஆட் ஆன் பண்ணும். ஸோ வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது அது வந்துட்டு டிஸ்சார்ஜ் வந்து அப்பேர் ஆகலாம். ஆர் அண்ட் ஆக்சிடென்டல் என்ட்ரி ஆஃப் வந்துட்டு காதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா அப்போ வந்துட்டு டிஸ்சார்ஜ் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். ஓகே, டிஸ்சார்ஜ் வருது, உங்களுக்கு காது கேட்கறதுக்கு வந்துட்டு எதாவது கஷ்டமாக இருக்குது, அதாவது டிவி வால்யூம் இப்போ நீங்கள் அதிகமாக வச்சு கேட்க காமிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இது வந்துட்டு ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டக்டிவ் டைப் ஹியரிங் லாஸ் வந்துட்டு இருக்கும். அதாவது ரினீஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இப்படி ஏதாச்சும் போனி ப்ராசஸில் அடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு போன் கண்டக்ஷன் வந்துட்டு ஏர் கண்டக்ஷனோட நல்லா இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ ரினீஸ் வந்து நெகட்டிவாக வந்துட்டு இருக்கும். அண்ட் வெப்பர்ஸும் நீங்கள் ட்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது லேட்ரலைஸ் டு த அஃபெக்டட் இயருக்கு வந்துட்டு லேட்ரலைஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டக்டிவ் டைப் ஆஃப் ஹியரிங் லாஸ் வந்துட்டு இருக்கும். சிவியர் அப்சல்யூட் போன் கண்டக்ஷன் வந்து இதாக இருக்காது. சிவியரிட்டி வேரிஸ் பட் ரேர்லி எக்ஸீட்ஸ் 50 டெசிபிள்ஸை வந்துட்டு எக்ஸீட் மோஸ்ட்லி வந்துட்டு எக்ஸீட் பண்ணாது. ஸோ சம்டைம்ஸ் த பேஷண்ட் ரிப்போர்ட்ஸை பேரடாக்சிக்கல் எஃபெக்டாட்ட வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ ஹியர்ஸ் பெட்டர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வந்துட்டு டிஸ்சார்ஜ் தேன் வென் த இயர்ஸ் ட்ரை. ஸோ இதுதான் வந்துட்டு பேரடாக்சிக்கல் எஃபெக்ட். அதாவது வந்துட்டு காது ட்ரையாக இருக்கும்போது எனக்கு கரெக்டாக கேட்கலாம், ஆனால் டிஸ்சார்ஜ் இருக்கும்போது எனக்கு நல்லாவே கேட்குது மாதிரி சொல்லுவாங்க. இது எதுனாலனா ரவுண்ட் விண்டோட ஷீல்டிங் எஃபெக்ட்னால ப்ரொடியூஸ் பை த டிஸ்சார்ஜ் விச் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அதாவது என்னென்னா நம்ம இயரில் 2 விண்டோ இருக்குது, ஒன்று ஓவல் விண்டோ, ஒன்று ரவுண்ட் விண்டோ. ஸோ ஓவல் விண்டோவில் வேவ்ஸ் ஹிட் ஆகி அது அப்படியே வந்து காக்லியால் அப்படியே அந்த
ஸோ இன்னர் இயரில் வந்துட்டு ஸ்கேலா வெஸ்டிபுலை, ஸ்கேலா மீடியா, ஸ்கேலா டிம்பனி இருக்கும். ஸோ அந்த வேவ்ஸ் வந்துட்டு ஸ்கேலா வெஸ்டிபுலை ட்ராவல் பண்ணி அப்படியே அந்த அப்பெக்ஸ் வரைக்கும், அந்த காக்லியோட அப்பெக்ஸ் வரைக்கும் போயிட்டு அந்த ஹெலிகாப்டர் க்ராஸ் பண்ணி ஸ்கேலா டிம்பனியில் வந்துட்டு வரும். ஸோ என்னன்னா ரவுண்ட் விண்டோவில் இப்போ வேவ்ஸ் வந்துட்டு இப்படி போகுது அப்படின்னா இது ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு இப்படி வரும்போது சாரி ஆப்போசிட்டாக சொன்னோம். ஓவல் விண்டோவில் இப்படி வருது அப்படின்னா அது ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு ரவுண்ட் விண்டோவில் வந்துட்டு ஹிட் ஆகும். ஸோ உள்ளே வரதுக்கும் இப்படி வெளியே வரதுக்கும் அந்த அந்த கரெக்டாக வந்து அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு மெயின்டைன் ஆச்சுன்னா தான் கரெக்டாக காது கேட்கும். பட் வந்துட்டு ஒரு அந்த பர்ஃபரேஷனே இல்லாத போது என்னாகும், ரவுண்ட் விண்டோ இருக்குது, ஓவல் விண்டோ இருக்குன்னா ரெண்டையும் வெளியில் வர வேவ்ஸ் வந்து ஹிட் ஆகும்போது அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸே வந்துட்டு இருக்காது. ஸோ உள்ளே வந்துட்டு வைப்ரேஷன் வந்துட்டு ரெண்டையும் கேன்சல் அவுட் வந்துட்டு பண்ணிக்கும். ஸோ அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்க வைக்கிறதுக்காக வந்துட்டு பர்ஃபரேஷன் இருக்கக்கூடாது. கரெக்டாக டிம்பனிக் மெம்பரேன் இன்டாக்டாக இருக்கணும். அப்போ நினச்சி பாருங்களேன், இந்த இயர் டிஸ்சார்ஜ் ஃபுல்லாக அரைச்சிருக்கும் போது அந்த ரவுண்ட் விண்டோ வந்துட்டு ஷீல்டிங் எஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த ரவுண்ட் விண்டோவில் இந்த வேவ் ஹிட் ஆகாது. ஸோ கரெக்டாக ஓவல் விண்டோவில் மட்டும் இது ஹிட் ஆகிட்டு இப்படி வந்து இப்படி முடிஞ்சிடும். கரெக்டாக ஸோ இது பேர் தான் ரவுண்ட் விண்டோ ஷீல்டிங் எஃபெக்ட். இது ஒரு பேராடாக்சிக்கல் எஃபெக்டாக வந்துட்டு தரும். ப்ரொடியூஸ் பை தி டிஸ்சார்ஜ் விச் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ஃபேஸ் டிஃப்ரென்ஷியல். இந்த ட்ரை ஏர் வித் பெர்ஃபரேஷன் சவுண்ட் வேவ்ஸ் வந்துட்டு அதை ஓவல் விண்டோவையும் ரவுண்ட் விண்டோவையும் சைமல்டேனியஸாக போய் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ப்ளஸ் கேன்சலிங் வந்துட்டு ரெண்டோட எஃபெக்டையும் வந்துட்டு கேன்சல் பண்ணி விட்டுரும். இன் லாங் ஸ்டாண்டிங் கேசஸில் காக்லியா வேவ் வந்துட்டு டேமேஜ் ஆகிடலாம். மேபி டேமேஜ் டியூ டு அப்சார்ப்ஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ் ஃப்ரம் த ஓவல் விண்டோலேருந்து ரவுண்ட் விண்டோலேருந்து டாக்ஸின்ஸ் அப்சர்வ் பண்ணி அந்த ஹியரிங் லாஸ் வந்துட்டு பிகம்ஸ் வந்து மிக்ஸ்டு டைப்பாக வந்துட்டு சில டைம் வந்துட்டு ஆகிடலாம். ஸோ கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. டியூபோ டிம்பனிக் வெரைட்டியில் கூட இஸ் தேர் அ பாசிபிலிட்டி தட் யூ ஹாவ் அ மிக்ஸ்டு சென்சரி ஹியரிங் லாஸ்? அஃப்கோர்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த காக்லியா வந்துட்டு சில டைம் வந்துட்டு டேமேஜ் ஆகிடலாம். எதனால்? டாக்ஸின்ஸோட அப்சார்ப்ஷனால். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆகலாம். அடுத்தது பெர்ஃபரேஷன் பற்றி பார்க்குறோம். ஸோ பெர்ஃபரேஷன் ஆல்வேஸ் சென்ட்ரலாக தான் இருக்குது. சென்ட்ரல்லே என்ன பார்த்தோம், ஆன்டீரியர், போஸ்டீரியர், இன்ஃபீரியர், சப்டோட்டலாக வந்துட்டு இருக்கலாம். இட் மேபி ஸ்மாலாக இருக்கலாம், இல்லை மீடியமாக இருக்கலாம், இல்லை லார்ஜாக இருக்கலாம், ஒரு எக்ஸ்டெண்டிங் அப் டு ஆனுலஸ். ஸோ ஆனுலஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஆனுலஸ் இருக்குது அப்படின்னா அதான் வந்துட்டு சப்டோட்டல். ஸோ இட் மேபி ஸ்மால், மீடியம், லார்ஜ் ஆர் சப்டோட்டல் வந்துட்டு இருக்கலாம். மிடில் இயர் மியூக்கோசா இட் இஸ் சீன் வந்து பெர்ஃபரேஷன் வந்துட்டு லார்ஜாக இருக்கும்போது மிடில் இயர் மியூக்கோசா நல்லா தெரியும். ஸோ ஜென்ரலாக பேல் பிங்காக இருக்கும் அண்ட் மாய்ஸ்டாக இருக்கும். வென் இன்ஃப்ளேம்டாக இருக்கும் போது அது வந்துட்டு எடிமேட்டஸாக இருக்கும் அண்ட் ரெட் கலராக இருக்கும், ஸ்வோலனாக இருக்கும். அக்கேஷ்னலி பாலிப் மேபி சீன். இப்போ அசஸ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மைக்ரோஸ்கோப் வச்சு அசஸ்மெண்ட் வந்துட்டு பண்ணுறோம். இட் இஸ் எசென்ஷியல் இன் எவ்ரி கேஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் வந்து யூஸ்வல் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் வந்துட்டு ஏதாச்சும் இன்கேஸ் ஏதாச்சும் கிரானுலேஷன்ஸ் வந்துட்டு இருக்கா, இன்க்ரோத் ஆஃப் ஸ்குவாமஸ் எபித்திலியம் வந்துட்டு இன்க்ரோத் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு இருக்கா. ஸோ என்ன பார்க்குறோம், ஸோ இது உண்மையாகவே டியூபோ டிம்பனிக் டைப் தானா, ஸோ ஏதாச்சும் கிரானுலேஷன்ஸ் இருக்கா, ஸ்குவாமஸ் எபித்திலியம் வந்துட்டு ஃப்ரம் த எட்ஜஸ் ஆஃப் த பெர்ஃபரேஷன் மூலிமா உள்ளே என்டர் ஆயிருக்கா, அண்ட் வந்துட்டு ஆஸ்குலர் செயின்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது, டிம்பனஸ் ஸ்க்ளீரோசிஸ் ஆயிருக்கா, இல்லை ஏதாச்சும் அதர்ஷன்ஸ் ஏதாச்சும் ஆயிருக்கா. ஸோ இது எல்லாமே மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்போம். அண்ட் இயர் விச் மே அப்பியர் வந்துட்டு ட்ரை ஷோ வந்து ஹிடன் டிஸ்சார்ஜஸ் வந்துட்டு அண்டர் மைக்ரோஸ்கோப் வந்துட்டு காமிக்கிற சான்ஸ் இருக்குது. ரேர்லி கோலிஸ்டியேட்டோமா மே coexist with a central perforation and can be seen under a microscope. ஸோ நம்ம கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்துட்டு பார்க்கும்போது என்ன பார்த்தோம், பெர்ஃபரேஷன் இருப்போம் பார்த்தோம்ல. ஸோ அது வந்துட்டு சென்ட்ரலாகவும் இருக்குது. விச் மே பி ஸ்மால் சைஸ் ஆர் சென்ட்ரல், மீடியம் சைஸ் பெர்ஃபரேஷன் ஆர் வந்துட்டு சப்ரோட்டல் பெர்ஃபரேஷன் வேர் த ஆனுலஸ் இஸ் லெஃப்ட் பிஹைண்ட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இது மூணுமே வந்துட்டு ஆக்சுவலாக இது அட்டிகுவான்ட்ரில் வந்துட்டு இன்வால்வ் பண்ணும். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இது வந்து பாருங்களேன், டிம்பனிக் மெம்பரேனில் லார்ஜ் பெர்ஃபரேஷன் த்ரூ விச் த மிடில் இயர் மியூக்கோசா வந்துட்டு இஸ் விசிபிள். ஸோ அது பாருங்கள் ஒரு மாதிரி பேலாக தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஓகேவா வந்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோப் வச்சு வந்துட்டு நம்ம பார்க்குற பாருங்கள், இதான் மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம வந்துட்டு மிடில் இயர் மியூக்கோசா அண்ட் எவ்ரிதிங் வந்துட்டு நம்ம எக்ஸாமின் பண்ணுறோம். அடுத்தது வந்து ஆடியோகிராம் வந்துட்டு பண்ணும்போது இட் கிவ்ஸ் அன் அசஸ்மெண்ட் ஆஃப் வந்துட்டு எவ்வளோ ஹியரிங் லாஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தாலே ஸோ 50 டெசிபிள்ஸ் மேலே தாண்டாயிடு அந்த மாதிரிலாம். ஸோ எவ்வளோ ஹியரிங் லாஸ் வந்துட்டு இருக்கா, ஒரு டைப் என்ன, மிக்ஸ்டு ஹியரிங் லாஸ் இருக்கா, இல்லை வந்துட்டு கண்டக்டிவ் மட்டும் தானே பார்ப்போம். யூஸ்வலி இது ஹியரிங் லாஸ் இஸ் கண்டக்டிவ் பட் சென்சரி நியூரல் எலிமெண்ட் மேபி ப்ரெசன்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் காக்லியர் டேமேஜ் ஆகிடும் டியூ டு டாக்ஸனோட அப்சார்ப்ஷன். கல்ச்சர் அண்ட் இயர்ஸோட டிஸ்சார்ஜோட சென்சிட்டிவிட்டி வந்துட்டு பார்ப்போம். இது வந்துட்டு ப்ராப்பர் ஆன்டிபயோட்டிக். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல பாக்டீரியாலஜியில் பார்த்தோம். ஸோ ஆரோபிக்காவும் இருக்கலாம், அனரோபிக்காவும். ஆரோபிக்கில் என்ன, சூடோமோனாஸ் அரோஜினோசா, புரோட்டியஸ், ஈகோலை, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஆரியஸ். ஆனோரபிக்கில் பாக்டீரியாய்ட்ஸ் ஃப்ரெஜிலிஸ் அண்ட் ஆனோரபிக் ஸ்ட்ரெப்டோகாக்கை வந்து காஸ் பண்ண. ஸோ என்ன கரெக்டாக என்ன ஆர்கானிசம் வந்துட்டு இருக்குது அண்ட் அதோட சென்சிட்டிவிட்டி, எந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா அது எப்படி கரெக்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பார்ப்போம். மாஸ்டர்ட் எக்ஸ்ரேஸ் வந்துட்டு எடுத்து பார்த்துப்போம். அவர் வந்துட்டு ஹை ரெசல்யூஷன் சிடி ஸ்கேன் டெம்போரல் போன்
ஓகே, ஸோ ஹெச்ஆர்சிடி டெம்போரல் போனு இல்லை மாஸ்டாய்டு எக்ஸ்ரேஸ். ஸோ ஜென்ரலாக நம்ம இப்போலாம் ஹெச்ஆர்சிடி டெம்போரல் போன் தான் எடுக்கிறாங்க. ஸோ மாஸ்டாய்டு வந்துட்டு யூஸ்வலி ஸ்க்ளீரோட்டிக், பட் வந்துட்டு மேபி நியூமடைஸ் வித் க்ளவுடிங் ஆஃப் ஹேர் செல்ஸ். தேட்ஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் போன் டிஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இருக்காது. தி ப்ரெசன்ஸ் ஆஃப் போன் டிஸ்ட்ரக்ஷன் இஸ் அ ஃபியூச்சர் ஆஃப் வந்துட்டு ஆர்டிகான்டல் டைப். ஸோ இந்த இடத்துல போன் டிஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு இருக்காது. ஸோ வந்துட்டு ஃபுல்லாக நியூமடைஸ்டாக தான் இருக்கும். அண்ட் க்ளவுடிங் ஆஃப் ஹேர் செல்ஸ் வந்துட்டு இருக்கும். அதான் டியூபர் டிம்பனிக் டைப்போட ஃபீச்சர். ஸோ அது நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். இப்போ ட்ரீட்மெண்ட். ஸோ டியூபர் டிம்பனிக் டைப் வந்துட்டு எப்படி ட்ரீட் பண்ணலான்னா, அது ஏஎம்எஸ் 2 வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல, ஸோ அது எப்படியாச்சும் வந்து கண்ட்ரோல் பண்ணிடணும். அண்ட் எலிமினேட் வந்துட்டு இயர் டிஸ்சார்ஜ் வந்துட்டு எலிமினேட் பண்ணிடணும். அட் லேட்டஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு ஹியரிங் லாஸையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பை சர்ஜிக்கல் மீன்ஸ் மூலமாக கரெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இயர் டாய்லெட்டிங். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், இன்ஃபெக்ஷனை குறைக்கணும், இயர் டிஸ்சார்ஜ் இது பண்ணும், ஹியரிங் லாஸை சரி பண்ணிவிட்டு நார்மல் ஹியரிங்கை கொண்டு வர பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆரல் டாய்லெட்டிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த டிஸ்சார்ஜ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அண்ட் டெப்ரிஸ் இஃப் எனி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம் ஃப்ரம் த இயர். அண்ட் இட் மே பி டன் பை ட்ரை மாப்பிங் வித் அப்சார்பண்ட் காட்டன் பட்ஸ், suction clearance under microscope, or irrigation, not forceful irrigation, with sterile normal saline. ஸோ என்னென்ன பண்ணுறோம், காட்டன் பட்ஸை வச்சு ட்ரை மாப்பிங் வந்துட்டு பண்ணலாம், இல்லாட்டி சக்ஷன் கிளியரன்ஸ் வந்துட்டு அந்த மைக்ரோஸ்கோப் வந்துட்டு பண்ணலாம், இல்லை ஆர் இரிகேஷன். அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல் இரிகேஷன் ஆகக்கூடாது. பிகாஸ் ஆல்ரெடி தேர்ஸ் அ பர்ஃபரேஷன். அந்த பர்ஃபரேஷன் மூலமாக மிடில் இயர்க்குள்ளே கூட தண்ணி போகல. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல் இரிகேஷன் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு மாதிரி நார்மல் செல்லுங்களுக்கும் ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல் இல்லாத ஒரு இரிகேஷன் பண்ணும். இயர் மஸ்ட் பி ட்ரைட். இரிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இயரை வந்துட்டு ட்ரை பண்ணி விடணும். அடுத்தது, so that is with oral toileting to remove the discharge and debris. அடுத்தது இயர் ட்ராப்ஸ். ஆன்டிபயோட்டிக் இயர் ட்ராப்ஸ் கண்டெய்னிங் வந்து சிப்ரோஃப்ளாக்சாக்சின் ஆர் ஒஃப்ளக்சாக்சின். ஸோ ஃப்ளூரோகுனல்ஸ்ல. ஸோ இது வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். தே ஆர் கம்பைன் வித் வந்துட்டு ஸ்டீராய்ட்ஸ் கூட. ஸ்டீராய்ட்ஸ் வந்துட்டு என்ன எஃபெக்ட் இருக்கும், லோக்கலாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இருக்குல்ல. ஸோ இது கூட கம்பைன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துட்டு தரும். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் ஃபைட் அகெயின்ஸ்ட் the organisms, and steroid வந்துட்டு இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். நீங்கள் கேட்கல ஸ்டீராய்ட்ஸ் இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சிச்சுன்னா கெட்டதானே? இல்லை, ஜென்ரலாக வைரல் டிசீஸில் தான் ஸ்டீராய்ட்ஸ் குறைக்க மாட்டேன், இது பாக்டீரியா தானே. ஸோ ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கணும் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்காக. டு யூஸ் வந்து இயர் ட்ராப்ஸ். பேஷண்ட் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னா, பேஷண்ட் வந்து லை டவுன்ஸ் வித் த டிசீஸ் இயர் வந்துட்டு அப்பார்ட். அதாவது எந்த காது இல்லை பிரச்சனை இருக்கோ அதை வந்துட்டு நம்ம மேலே டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு படுத்துருவோம். கீழே எது மேலே படுப்போம், நல்ல காது மேலே நம்ம படுத்துப்போம். ஓகேவா. ஆன்டிபயோட்டிக் ட்ராப்ஸ் வந்துட்டு ஆர் இன்ஸ்டில்ட் அண்ட் தென் இன்டர்மீடியட் ப்ரெஷர் இஸ் அப்ளைட் ஆன் த ட்ராகஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே வந்துட்டு ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணுவோம் ஃபார் த ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷன் டு ரீச் த மிடில் இயரை வந்துட்டு ரீச் பண்ணுறதுக்காக. திஸ் ஷுட் பி டன் 3 or 4 times a day வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 or 4 times. தட் மீன்ஸ் 24/4 நம்ம 6 hour இன்டர்வலில் வந்துட்டு தரணும். ஆர் அட் அன் 8 hour இன்டர்வலில் வந்துட்டு நம்ம வந்து பண்ணணும். அசிடிக் பிஹெச் வந்துட்டு ஹெல்ப்ஸ் டு எலிமினேட் வந்து சீரோமோனாஸ் இன்ஃபெக்ஷனை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இரிகேஷன் வித் 1.5% அசிடிக் ஆசிட்ஸ் வந்துட்டு ஆர் யூஸ்ஃபுல். ஸோ கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, டூ வி கிவ் எனி இரிகேஷன் வித் 1.5% அசிட்டிக் ஆசிட்? ஸோ அதுனா ஓகே, ஆமாம், நம்ம வந்து அசிட்டிக் ஆசிட் வச்சு இரிகேட் பண்ணுவோம். எதனால் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு கேட்டாங்கன்னா, நம்ம வந்துட்டு டெப்ரிஸை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டு அசிட்டிக் ஆசிட் வச்சு டெப்ரிஸ் இரிகேட் பண்ணுவோம்னு சொன்னோன்னா அது தப்பு. ஸோ வந்துட்டு அந்த இரிகேஷன் வந்துட்டு நார்மல் சலைன் வச்சு வந்துட்டு பண்ணுவோம். ஸோ இந்த இரிகேஷன் வந்து அசிட்டிக் ஆசிட் வச்சு பண்ணுற இரிகேஷன் வந்துட்டு அசிட்டிக் பிஹெச் வந்துட்டு கொண்டு வரக்கு, பிஹெச் வந்து பிலோ 7 வந்து கொண்டு வரக்கு யூஸ் பண்ணுவோம். விச் இஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல் இன் எலிமினேட்டிங் சீரோமோனாஸ் இன்ஃபெக்ஷன். கேர் ஷுட் பி டேக்கன் அஸ் வந்துட்டு இயர் ட்ராப்ஸ் ஆர் லைக்லி டு காஸ் மேசரேஷன்